ஓகே. உங்க ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா, அதோட சர்ச் பார் இருக்கு இல்லையா? ஸோ அதில போயிட்டு அபவுட் காலன் பிளாங்க் அப்படின்னு சொல்லி என்டர் பிரஸ் பண்ண போறீங்க. ஸோ எழுதிட்டு. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாங்க்கான பேஜ் வந்து ஓப்பன் பண்ணும். ஸோ இந்த பேஜ்ல எங்க வேணா போய் ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாரி ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ அதில லாஸ்ட்டா இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்ட் அந்த ஆப்ஷன கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாரி டெவலப்பர் டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் டூல்ஸ். ஸோ இந்த டெவலப்பர் டூல்ஸ் அப்படின்றது எல்லா ப்ரௌசர்லயுமே மேக்ஸிமம் வரக்கூடிய எல்லா ப்ரௌசர்லயுமே சப்போர்ட் பண்ணக்கூடியது தான். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதில கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மாரி ஒரு மெனு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெவலப்பர் டூல்ஸ் வந்து எந்த இடத்துல அலைன் ஆகணும்னு சொல்லி நீங்க குடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட்டா இருக்க ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லாஸ்ட் ஆப்ஷன கிளிக் பண்ணா அப்படின்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரௌசர் விண்டோக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் சைடுல போய் அலைன் ஆயிரும். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ரைட் சைடுல வந்து இப்ப எனக்கு அலைன் ஆயிருச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாரி வேணுமோ நீங்க அந்த மாரி எடுத்து வச்சுக்கலாம். அதே மாரி ஃபர்ஸ்ட் இருக்க ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா, தனி விண்டோவா வந்து பார்த்தீங்கன்னா, பிரிஞ்சு வந்துரும். ஸோ நான் கண்ட்ரோல் ப்ளஸ் அமுக்கி கொஞ்சம் ஜூம் பண்ணி அதை ட்ராக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஆக்கி வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எலமெண்ட்ஸ் சோர்சஸ் அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் கான்சோல் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கான்சோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கான்சோலில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் கோட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எழுதுறது மட்டும் இல்லாமல் அதோட அவுட்புட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது பேசிக்காக ஜாவா ஸ்கிரிப்டோட கோட்ஸை இந்த இடத்துல நீங்கள் வந்து ரன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா console.log அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அந்த ப்ராக்கெட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேராந்திசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேராந்திசிஸ்க்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டபுள் கோட்ஸ்க்குள்ளே ஹெலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஹெலோ வேர்ல்டு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாவா ஸ்கிரிப்டோட கோட் தான். ஸோ நான் இது என்ன சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த console.log அப்படின்றது ஒன்றுமே கிடையாதுங்க. இந்த லாக் அப்படின்றது ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. இந்த வீடியோ வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க சீரியஸாக. அதை போக போக உங்களுக்கே புரிய வரும். ஸோ இந்த console.log அப்படின்றத நம்ம எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். அந்த பேரந்தசிஸ்குள்ளே நான் கொடுத்துருக்க வேல்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு வேல்யூவை ஸ்பெசிஃபிக் வேல்யூவை நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த console.log அப்படின்ற பேரந்திசிஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வேல்யூ கொடுத்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்சோலில் டிஸ்பிளே ஆயிரும். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த console.log வந்து நான் கால் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ்க்குள்ளே ஹெலோ வேர்ல்டு அப்படின்னு நான் கூட கொடுத்துருப்பேன். அந்த டபுள் கோட்ஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்ட்ரிங் நம்பர்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லி நான் வந்து பார்த்தீங்கன்னா போக போக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட் கோடை வந்து நம்ம வந்து ரைட் பண்ணிட்டோம். ஓகே, நம்ம இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா கான்சோல்லே வந்து டேரெக்டாக எப்படி கோட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே அப்படி பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறீங்க, அதாவது வெப் ஆப் வந்து கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த HTML ஃபைல் நீங்கள் எழுதுறீங்க இல்லையா? ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி அதில் கோடிங் பண்ணுறது மூலியமாக தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் வந்து உருவாக்குவீங்க. ஸோ அதை வந்து நம்ம எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா VS கோடில் JS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். அதில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா HTML ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிரியேட் பண்ண போகிறேன். index.html அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலை நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கிரியேட் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பேசிக்கான HTML டெம்ப்ளேட், அதாவது எதுவுமே இல்லாமல் அந்த ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க இல்லையா? அதை மட்டும் நான் வந்து போட்டுக்கிறேன். இது வந்து என்ன சொல்லிட்டு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம HTML வீடியோ வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இது ஜாவா ஸ்கிரிப்ட் படிக்கிறதுக்கு HTML வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் லைக் H1 டேக் இது மட்டும் இருந்தாலே போதுமானது. அதே மாதிரி CSS தெரிஞ்சிருக்கணும் அவசியமும் இல்லை. நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து கற்றுக்கலாம். ஸோ இதில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா H1ல் ஜாவா ஸ்கிரிப்ட் JS அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கோ லைவ் அப்படின்ற பட்டன் வந்து கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்னோட விஎஸ் கோட் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு லோக்கல் சர்வரில் லோட் பண்ணிடும். ஸோ லோக்கல் சர்வர் லோட் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் விண்டோவில் லைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நான் வந்து டெவலப்பர் டூல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணி கான்சோலில் போனால் இந்த இடத்துல லைவ் ரீலோட் எனேபிள்ட் அப்படின்னு சொல்லி வந்துடுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைவ் சர்வர் நம்ம கோ லைவ் கொடுத்தோம் இல்லையா? ஸோ அது நான் அந்த எக்ஸ்டென்ஷன் பண்ணுற ஒர்க்கு தான். ஸோ அதை நீங்கள் வந்து இக்னோர் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய HTML ஃபைலில் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேகை நீங்கள் போட போகிறீங்க. நேராக பாடி டேக் முடிகிற இடத்துக்கு மேலே ஸ்கிரிப்ட் அப்படின்ற டேகை போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாவா ஸ்கிரிப்டோட கோட்ஸை நம்ம வந்து எழுதிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் console.log hello world அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இடத்துல கான்சோலில் ஹெலோ வேர்ல்டு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆயிருக்கு. அதில் index.html 14 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ அந்த index.html 14ன்றது நான் முன்னாடி சொல்லியிருப்பேன். அந்த HTML ஃபைலில் 14th நம்பர் ஆஃப் லைன்லேருந்து இந்த கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ
இந்த மாதிரி நம்ம HTML ஃபைலுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் அப்படின்ற டேகை யூஸ் பண்ணுறது மூலியமா ஜாவாஸ்கிரிப்ட் கோட்ஸ் வந்து நம்ம எழுதிக்கலாம். பட் இப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட் ரெப்ரசன்டேஷனாகவும் இருக்காது. நமக்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ நீங்கள் வந்து பெரிய பெரிய லைன் ஆஃப் எழுத வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி அந்த இடத்துல நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கோட்ஸ் வந்து நம்ம எழுதுவோம். ஸோ அதே மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ஃபைல் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா main.js அப்படின்னு சொல்லி வைக்க போகிறேன். அந்த .js அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்டோட ஒரு எக்ஸ்டென்ஷன். ஸோ நீங்கள் எந்த ஃபைலில் நீங்களாம் .jsஓட முடிக்கிறீங்களோ அந்த ஃபைல் ஃபுல்லாமே ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலாக அதை வந்து கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா main.js அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலை வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கிரியேட் பண்ண கையோட இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு console.log அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுக்க போகிறேன். பட் கொடுத்தாலுமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்சோலில் எந்த ஒரு வேர்ட்ஸுமே டிஸ்பிளே ஆகிருக்காது. தட் இஸ் பிகாஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை வந்து நம்ம கிரியேட் பண்ணி அதில் கோட் எழுதிட்டோம். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த HTML ஃபைல் இருக்கு இல்லையா, ஸோ அது கூட லிங்க் ஆகலை. ஸோ இந்த 2 ஃபைலையுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு லிங்க் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம CSS ஃபைல் லிங்க் பண்ணுவோம்ல, ஸோ அதே மாதிரி ஸ்கிரிப்ட் SRC அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா ஸ்கிரிப்ட் டைப் பண்ணாலே 3 ஆப்ஷன் கேட்கும், மாடியூல் SRC அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட்டாக இருக்க SRCயை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோட் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த SRC இருக்கு இல்லையா, அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நீங்கள் கிளிக் பண்ணீங்களா main.js அதோட பேத் வந்து நீங்கள் கொடுக்கணும். நம்ம கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் ஃபோல்டரில் தான் இருக்குது. ஸோ அதனால் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹலோ வேர்ல்டு வந்து வந்துருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா main.js1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அதாவது என்ன அர்த்தம்னா main.js அப்படின்ற ஃபைலில் ஃபஸ்ட்டு லைன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு செப்பரேட்டான ஃபைல் கிரியேட் பண்ணி அதுலேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜாவாஸ்கிரிப்டை கோட்ஸ் வந்து எழுதுவோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டு பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு சென்டென்ஸ் லைக் ஜாவாஸ்கிரிப்ட் டுட்டோரியல் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த டபுள் ஸ்லாஷ் போட்டு பக்கத்தில் ஒரு லெட்டர்ஸ் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும் க்ரீன் கலரில் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டபுள் ஸ்லாஷ் இருக்குல்ல, ஸோ இதுக்கப்புறம் வர எல்லா லைன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் வந்து இக்னோர் பண்ணிடும். அது ஜஸ்ட் கமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைன் ஆஃப் கோடை வந்து நீங்கள் எழுதிட்டு அதை பக்கத்துலேயே நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் இந்த கமெண்ட்ஸை வச்சு. ஸோ நாளைக்குன்னு நீங்களே வந்து ஒரு ஃபியூ டேஸ்க்கு அந்த கோடை வந்து நீங்கள் பார்க்காம அது வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அது வந்து பார்த்தீங்கன்னா புரியும். அது மட்டும் இல்லாமல் மற்ற டெவலப்பர்ஸ்க்கு நீங்கள் அதை காட்டும்போது அவங்களும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் console.log அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போய் அதோட டபுள் கோட்ஸ் வந்து நான் டபுள் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டுட்டு திஸ் வில் டிஸ்பிளே சம்திங் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்க போகிறேன். ஸோ அது மூலிமா இப்போ எனக்கு என்ன ஆகும், நான் எப்போ வந்து பார்த்தாலும் இதை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இந்த கோட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 1 லைன் ஆஃப் கமெண்ட்ன்றதால நமக்கு வந்து முடிஞ்சிருச்சு. சின்ன கோட் அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதே இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய கோட் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, அதை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நிறையா லைன்ஸ் வந்து தேவைப்படும். இது வந்து ஒரு லைனை தான் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் ஆகும். ஸோ மல்டி லைன் கமெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார்வர்ட் ஸ்லாஷ் ஸ்டார் அப்படி போட்டுட்டு நான் ஜஸ்ட் லைன்ஸ் வந்து டைப் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படி பார்த்தீங்கன்னா முடிக்கிறப்ப ஸ்டார் ஃபார்வர்ட் ஸ்லாஷ். ஸோ இது இப்படி பண்ணுறது மூலியமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நடுவில் இருக்க எல்லாமே வந்து கமெண்ட் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் வந்து இக்னோர் பண்ணிடும், ஜஸ்ட் வந்து கமெண்ட்டை வந்து எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் எழுதி அதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுக்கலாம்.